வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறந்த விலங்குகள் மற்றும் பறவைகளை பரிசோதனை செய்வதன் அவசியம் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜே செல்வராஜ் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பரன்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் திருவாரூர் மாவட்டம் கள்ளடி கொல்லை பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் நித்யநந்தன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழி குஞ்சுகள் பராமரிப்பு முறைகள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஜோதிலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள். தகவல் நேரத்தில் திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள வேளாண்மையில் தொழில் முனைவோருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம், தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலங்களுக்கான சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை பராமரிப்பு லட்சக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும் தொழிலாக விளங்குகிறது. இவற்றில் ஆடுகள் வளர்ப்பு மழை அளவு குறைவாக உள்ள வறண்ட இடங்களில் கூட குறைந்த முதலீட்டில் சாத்தியமாகிறது. பரன்மேல் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்து வரும் திருவாரூர் மாவட்டம் கள்ளடி கொல்லை பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் ஆர் நித்யநந்தன் அவர்களை சந்தித்த போது ஒரு ஆடு அது குட்டி போட்டு அது வளர்ச்சி அடைஞ்சு சரி வெளியில விற்பனை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு செலவினங்கள் எவ்வளவு ஆகுதுங்க? ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு ஆடு ஒரு 2 வளர்க்க குட்டி ஈனுதுங்க. ஒரு ஆடு வந்து குட்டி போடுறது வந்து இப்போ 2 வருடத்துக்காக தான் நான் கணக்கு பண்ணி அதை என்னோட கணக்கில் வச்சுருக்கிறது வந்து எப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு ஆடுங்கிறது வந்து ஒரு வருடத்தில் வந்து 2 வருடத்தில் வந்து ஒரு 5லேருந்து 6 குட்டிகள் வரை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து அந்த ஆடை வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து ஒரு நல்லா பராமரித்து விற்றோம்னா ஒரு இங்கே நாட்டாடு ரகங்கிறதுனால வந்து ஏறக்குறைய ஒரு 10 கிலோ 15 கிலோ இந்த அளவில் தான் வரும். அப்போ இதை வந்து ஒரு நான் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்குள்ளே தான் இதோட விலையை விற்க முடியும். அப்போ வந்து ஒரு ஆடுலேருந்து கிடைக்கிறக்கூடிய வருமானங்கிறது 2 வருடத்துக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு செலவினம் அப்படின்னு நம்ம பார்க்க போனாக்க வந்து ஒரு 5000 ரூபாய் ஆயிரும். அதுக்கு ஒரு தீவன செலவு 2 வருடத்துக்கு. 2 வருஷத்துக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டும் ஒரு ஆட்டுக்குள்ள செலவு, மருத்துவ செலவு எல்லாமே ஒரு ஆட்டுக்குள்ள செலவு. அப்போ வந்து இது ஒரு 15000 ரூபாய் வந்து இதுலேருந்து கிடைக்கும். ஒரு 12லேருந்து ஒரு 15 கிலோ ஒரு ஆட்டுலேருந்து கிடைக்கும் ஒரு 2 வருடத்துக்கு. அப்போ ஒரு வருடத்துக்குன்னு அதை பார்க்க போகும்போது ஒரு 6000 ரூபாய் ஒரு ஆட்டுலேருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். சரிங்க. இப்போ வந்துங்க நாங்கள் ஆடு மேய்க்கிறோங்க. சரி. எங்கள் தாத்தா காலத்தில் ஆடு மேய்ச்சோம், எங்கள் அப்பா காலத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரோம், நானும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வரேன். இந்த இலை தலை எட்டலான்னா இந்த மாதிரி தொட்டை குச்சி வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு அது வந்து எடுத்து போடுறாங்க. சரி. சரிங்களா? இப்போ நீங்கள் ஆடு வளர்க்குறது வந்துட்டு பட்டியலை வச்சு வளர்க்குறீங்க. சரி. இப்படி வளர்க்குறதுனால உங்களுக்கு சிரமம் ஏதாவது ஏற்பட்டுருக்குங்களா? இந்த முறையில் வளர்க்குறதுனால எங்களுக்கு வேலைகள் வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் மேய்ச்சல் முறையில் போயிட்டு இவ்வளோ ஆடுங்களையும் மேய்ச்சி கொண்டு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வேலை, காலையிலேருந்து ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய வேலையாக போயிடும்.
இப்போ இதுங்கிறப்ப வந்து காலை வேளையில் வந்து அடைச்சி வச்சு ஒரு கடலை கொடி வாங்கி வச்சுருக்கேன், கோப்போர் புல் போட்டிருக்கேன், ஒரு வேளை தண்ணி கொடுக்குறேன். இது எல்லாமே காலை வேளைகளில் வந்து இதோட நிலைகளில் உருவாக்கி கொடுத்துருவேன். அதே மாதிரி வந்து மதியான நேரத்தில் மேய்ச்சல் நிலையில் விடுறதுனால வந்து மேய்ஞ்சிட்டு ஒரு காலாராக அதுவும் நடந்துட்டு அதோட இயல்பான குணத்தில் வரும். இப்போ அதிகமாக ஆடுங்களை மேய விடுறப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடுங்கள் வந்து கொஞ்சம் எடை கொஞ்சம் வெயிட் ஆகுறதுக்கோ மற்றதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து கம்மியாகும், ஏன்னா நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால. ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஆடுங்களும் நல்லா வந்து எப்பயுமே நல்லா ஊட்டமாக நல்லா இதாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு தேவையான தீனி உங்களால கொடுக்க முடியுதுங்களா? மேய்ச்சலை தவிர எப்படியும் ஒரு 5 கிலோ 6 கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு ஒரு சராசரி ஆடுன்னு வச்சுக்கோங்க. சரி, 5 கிலோ சாப்பிடும் இல்லைங்களா? 5 கிலோ இலத்தலை, சரிங்களா? சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோ 4 கிலோன்னு வச்சுக்கிறீங்களா சரி. இலத்தலை. ஒரு ஆட்டுக்கு நீங்க 3 கிலோ 4 கிலோ கொடுக்கணும்னா எவ்வளவு ஆடுங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க? அது சிரமமா இல்லைங்களா? நீங்க ஒரு ஆளா பண்ண முடியுமா? அது வந்து இந்த கோப்போர்னு ஒரு புல் ரகம் இருக்குயா, இது வந்து எப்பயுமே வந்து ஒரு சத்தான ரகம்னு வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி தான் இந்த ரகத்தை வெளியாக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து எப்பயுமே வந்து அதிகப்படியான ஒரு விளைச்சல் கிடச்சிக்கிட்டே இருக்கு அந்த கோப்போர்ங்கிற ரகத்தில். அது வந்து எப்பயுமே நல்லா கரும்பு மாதிரி ஒரு 5-6 அடிக்கு வளரும். இப்போ எத்தனை கிலோ ஒரு ஆட்டுக்கு தேவைப்படுங்க? ஒரு ஆட்டுக்கு வந்து நான் கொடுக்குற அளவு வந்து ஒரு 2 கிலோலேருந்து 3 கிலோ அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஒரு ஆட்டுக்கு. அதாவது வந்து ஒரு கடலை செடி, அந்த உலர்ந்த கடலை செடி அதுவும் சேர்த்து புல்லும் சேர்த்து ரெண்டும் கொடுக்குறேங்க. சாயங்கால நேரத்தில் மேய்ச்சலுக்கு விடுறதுனால அதோட விருப்பத்துக்கு அதுக்கு இலத்தலைகளை தின்னுக்கிட்டு அதோட மேய்ச்சலுக்கு வந்துடுங்க. இப்போ இடையில வந்து ஒரு அடர் தீவனங்கிறதுல வந்து அந்த புண்ணாக்கோ இல்லை மற்ற சோளமாவோ இதோ சேர்த்து ஒரு தீவனங்கள் ஏதாவது கலந்து அதோட சேர்த்து கொடுத்துக்கிறது. இது வந்து ஒரு அதோட வயத்தை நிரப்புறதுக்கும் அது வந்து நல்லா வளர்றதுக்கான இது போதுமான அளவு கொடுக்க முடியுது. சரிங்க. இப்போ அந்த இனவிருத்தி காலங்கள்ல சரி நீங்க அது எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க அது ஒரு இனத்தோட சேர்ப்பீங்க? ஆண் இனம் பெண் இனம்னு சொல்லிட்டு அது ஒரு பருவம் வரும் இல்லைங்களா? ஆமாம். அது எப்படி கண்டுபிடிச்சு அந்த நேரத்துல நீங்க குறிப்பறிந்து செய்யணும் இல்லைங்களா? ஆமா, அது வந்து எப்பயுமே ஒரு அது வந்து நம்ம இங்க ஆட்டுப்பண்ணையில இருக்கிறப்ப வந்து எப்பயுமே ஒரு கண்காணிப்புல தான் இருக்கணும். ஏது கேட்டாக்க ஒரு ஆடு வந்து ஒரு குட்டி போட்டு ஒரு 3ஆவது மாதத்துல வந்து அது சினைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தாயாடு. அப்போ அதே மாதிரி அது ஒரு குட்டி போட்டதுக்கு பிறகு வந்து ஒரு 3 மாதத்துல 2 மாதத்துக்குள்ளார வந்து அது குட்டியை பிரிச்சிடணும். 2லேருந்து 3 மாதத்துக்குள்ள அது குட்டியோட வளர்ச்சியை பொறுத்து பிரிச்சிடணும். பிரித்ததுக்கு பிறகு வந்து அது ஒரு அடுத்த மாதம் நம்ம அந்த பிரித்தது பிறகு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அது சினைப்பருவத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு தெரியும். அப்போ வந்து அது ஒரு மாதிரியாக வாழை ஆட்டிக்கிட்டு இல்லை சத்தம் ஒரு மாதிரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம கிடாயோட அதை கொண்டு விட்டோம்னாக்கா இனப்பெருக்கம் நடந்துடும். நீங்கள் இவ்வளோ பெரிய செலவு பண்ணி ஒரு பரணை வச்சு சரி நம்ம பொதுவாக பரணைன்னா என்ன பண்ணுவோம்? வேண்டாத பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பரணை மேலே போட்டு வைப்போம்னு சொல்லுவோம். சரி, நீங்க இந்த மாதிரி ஒரு பரணை மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு வீடை உருவாக்கி இவ்வளவு பெரிய கொட்டையை உருவாக்கி சரி அதுல ஆடுகளை கொண்டு வந்து வைக்கணும், அது சுகாதாரமா வளர்க்கணும், அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துட்டு பல்வேறு தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறாங்க. சரி, இதுல வந்துட்டு நீங்க குட்டி கடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு பெரிய முதலீடு பண்ணதுல அந்த ஆடு வளர்ப்புக்கு உங்களுக்கு என்னைக்காவது நட்டம் ஏற்பட்ட கணக்கு பார்த்துருக்கிறீங்களா? அதாவது வந்து இந்த தொழிலை பொறுத்தவரையும் ஆடு வளர்ப்பு தொழிலை பொறுத்தவரையும் வந்து முதலீடு போட்டதோட வந்து ஒரு பொருளை வாங்கி விற்றோம், ஒரு பொருளை வாங்கி செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த தொழிலில் லாபத்தை திரட்டிட முடியாது. இது வந்து நீண்ட நெடுநாளாக செய்யக்கூடிய தொழில். இது இப்போ நான் அதை ஒரு 5-6 மாதம் செஞ்சேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக முடியாது இந்த தொழிலில். ஏன்னு கேட்டால் ஒரு ஆடு குட்டி போடுறதுக்கே ஒரு 8 மாதம் ஆகுது. இப்போ எடுத்ததோட எனக்கு ஆடு வாங்கி விட்டேன் குட்டி போடல அப்படிங்கிற மாதிரிலாம் இதை கணக்கு பண்ண முடியாது. சராசரியாக ஒரு 2 வருடங்கள் கழித்து தான் வந்து இதோட லாப நட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு செய்ய முடியும். நான் வந்து இதை ஒரு 2.5 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இதில் நான் எவ்வளோ முதலீடு போட்டிருக்கேன், எத்தனை ஆடுங்கள்லேருந்து ஆரம்பித்தேன். இப்போ வந்து நான் வந்து ஆரம்பித்தப்போ வந்து ஒரு 40 ஆடு தான் ஆரம்பித்தேன். இப்போ ஏறக்குறைய நான் 160 ஆடு வரை வந்து இடையில எத்தனையோ ஆடுங்களை விற்பனை செஞ்சு இப்போ அதுலேருந்துலாம் எனக்கு லாபங்கள் கிடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் வந்து முதலீடு 40 ஆடு போட்டதோட எனக்கு ஒரே ஒரு இடத்துல 80 ஆடு ஆகணும் 100 ஆடு ஆகணும்லாம் எதிர்பார்த்து இந்த தொழிலை செய்ய முடியாது. அப்போ வந்து இந்த தொழில் வந்து ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்ய வேண்டிய தொழில் இது. அதே மாதிரி வந்து எப்பயுமே இதை கண்காணிப்புலேயே செய்ய வேண்டிய தொழிலும் கூட. அதே மாதிரி ஒரு ஆடு குட்டி போட்டாலும் வந்து அந்த குட்டிங்களை பராமரிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே மாதிரி வந்து நேரம் தவறாமல் புல் கொடுக்குறது, இது எல்லாமே கவனம் செலுத்தி தான் இந்த தொழிலோட வெற்றிங்கிறது அமையும். அப்போ வந்து தொழில் வந்து நான் ஆரம்பித்தேன் எனக்கு நட்டம் அப்படின்னாக்கா அவங்க முழுமையான கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான் ஒன்று.
இன்னொன்று, இந்த தொழில் வந்து இப்போ வந்து லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக மட்டும் யாரும் ஆரம்பித்து செஞ்சாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து அதில் வெற்றி அடைவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், இது வந்து ஆடு வளர்ப்புங்கிறதுல வந்து எல்லா நிலைகளுமே இருக்கும். சமயங்களில் இதை கூட்ட வேண்டியது இருக்கும், ஆடு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கப்ப வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ வந்து இதை உணர்வுபூர்வமாக இந்த தொழிலை விரும்பினாதான் இதை செய்ய முடியுமே தவிர, இல்லை நான் ஆடு ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு இதை தொழிலாக செய்ய முடியாது. ஏன்னா ஆடு வளர்ப்புங்கிறது வந்து பல நிலைகள் இருந்தது. ஒரு இரவு நேரத்தில் கூட ஆடு வந்து குட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கும், நஞ்சு போடுற வரையும் வெயிட் பண்ணி செய்யணும். அப்போ வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தொழிலை செய்ய முடியும். எனக்கு தூக்கம் கெட்டு போயிடும், இல்லை நான் சொகுசாக வாழணும் அப்படிங்கிறவங்களாம் இதை செய்ய முடியாது. இன்றைக்கி பொறுத்தவரை வந்து இங்கே விவசாயங்கிறது வந்து நெல் விவசாயமோ மற்றது வந்து தண்ணியை சார்ந்தே வாழ ஆரம்பிச்சிடாச்சு. இப்போ ஆடு வளர்ப்புங்கிறது வந்து இன்றைக்கி ஆடுங்களோட தேவையும் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அப்போ ஆட்டுக்கறியோ மற்றதை வந்து நேரடியாக விற்பனை செய்ய முடியும் நிறையா பண்ணைகள் உருவாகிறப்ப. இப்போ ஆடினுடைய கழிவுகள், ஆமாம், நீங்கள் இந்த பரண மேலே வந்து அப்படியே கீழே போயிடும். சரி, சரிங்களா? ஆமாம். ஆட்டினுடைய சாணம், ஆட்டினுடைய சிறுநீர் எல்லாம் போயிடுதுங்க. சரி, அது என்ன பண்ணுறீங்க? அதை வந்து யாராவது இங்கே பக்கத்தில் உள்ள விவசாயிகள் கேட்டாலும் கொடுத்துருவேன், விற்பனைக்கு கொடுத்துருவேன். அதே மாதிரி என்னுடைய பண்ணைக்கு என்னுடைய இங்கே தென்னை வாழை இந்த மாதிரி பயன்படுது. எருவுக்கு முழுமையாகவே பயன்படுது, வீணாகலை. ஏன்னா இது ஆட்டோட வந்து மிகப்பெரிய ஒரு வருமானங்கிறதுல வந்து அந்த ஆடு வளர்ப்புலேருந்து ஒரு முறை கிடைக்கிது. அதே மாதிரி இந்த அதோட கழிவுகள்னால ஏற்படுற அந்த உரத்தை வச்சு நிறைய விவசாயம் பண்ணுறப்ப நிறைய அதுலேருந்தும் உரத்தை வெளியில் வாங்காமலே விவசாயம் பண்ணி அதுலேருந்தும் இன்னொரு வருமானம் கிடைக்கிது. ஆடுங்கிறதுல வந்து இது மட்டும் வருமானம் கிடையாது, இது வந்து நேரடி வருமானம், அது மறைமுக வருமானம். இதான் அந்த தலைச்சேரிக்குடா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, ரொம்ப நன்றி. உங்க ஆடு நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க பண்ணை இன்னும் நிறைய வளரணும். சரிங்களா? உங்களை பார்த்து மக்கள் எல்லாம் பயன்படணும். நிச்சயமா. சரிங்களா? நிறைய செய்தி சொன்னீங்க. பொதிகை தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. நன்றியா. பொதிகை தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றியா, வாழ்த்துக்கள் ஐயா. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் நித்யானந்தன் அவர்களை 09789221343 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாட்டுக்கோழி குஞ்சுகள் பராமரிப்பு முறைகள் குறித்து விவரிக்கிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஜோதிலட்சுமி அவர்கள். இப்போ இந்த இளம் கோழி குஞ்சுகள் பராமரிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா குஞ்சு பொரிச்ச முதல் நாள் கோழி குஞ்சோட விலை 40 ரூபாய் இப்போ விற்கிது. நாட்டுக்கோழியை பொறுத்தவரையும் ஒரு கோழி குஞ்சு இழந்தாலும் அந்த விவசாயிக்கு வந்து அது ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். அதனால் குஞ்சுகளை மொதல் 2 வாரத்துக்கு அடைகாப்பானில் வச்சு பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கோழி குஞ்சுக்கு எவ்வளோ இட வசதி தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கோழி குஞ்சுக்கும் ஒரு 1/4 சதுர அடி தான் நம்ம தேவைப்படும் முதல் வாரத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இட வசதியை அதிகப்படுத்தணும். பொதுவாக ஒரு நாட்டுக்கோழி அப்படிங்கிறப்ப 1 சதுர அடியிலேருந்து 1.25 சதுர அடி அதுக்கு தேவைப்படும். நம்ம அதனால் கூண்டு அமைச்சாலும் கொட்டகை அமைச்சாலும் அந்த கோழி எத்தனை வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணிக்கையை பொறுத்து நம்ம கொட்டகையோட பரப்பளவை தீர்மானிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடைகாப்பான் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் இந்த கோழி குஞ்சு நாட்டுக்கோழியை பொதுவாக நாட்டுக்கோழியை தான் கோழி குஞ்சுகளை வந்து அடைக்காக்கும். அந்த கோழி குஞ்சு அடைக்காக்கிறதுலேருந்து நாட்டுக்கோழியை எடுத்து விடுறப்ப அதோட முட்டையிடுற காலங்கள் வந்து அதிகப்படுத்தி நம்ம பொருளாதாரத்தை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். அதனால் கோழி குஞ்சுகளை செயற்கை முறையில் இந்த மாதிரி மின் விளக்குகளை பயன்படுத்தி இப்போ வந்து நம்ம அடைக்காப்பானில் 2 வாரம் வச்சுருக்கணும். ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட் வீதிங்கிற வீதியில் நம்ம வந்து குண்டு பல்புகளை பயன்படுத்தணும். இப்போ உதாரணமாக இந்த கோழி குண்டை பார்த்திங்கன்னா இதில் வந்து 20 கோழி குஞ்சுகளை வச்சுருப்போம். அதனால் 20 வாட் பல்பை வந்து போடுறோம். இதில் வந்து அதிகமான அளவு இப்போ இதே வெப்ப காலங்கள், அதாவது கோடை காலத்தில் வந்து நம்ம பண்ணுறப்ப இந்த வெப்ப அளவு வந்து குறைவாக கொடுக்கலாம். குளிர்காலத்தில் வந்து இந்த வெப்ப அளவு அதிகமாக இருக்கணும். பொதுவாக ஒரு நாளைக்கு 31 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் முதல் நாள்லேருந்து 2வது வாரம் வரையும், அதாவது 15 நாளுக்குள்ளார அந்த வெப்பத்தோட அளவை ஒரு 0.3 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரப்போ அது கோழி குஞ்சுகள் வந்து நல்லா வளரக்கான இது வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து வெப்பம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தீவனம் தண்ணி அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வாரத்தில் கோழி குஞ்சுக்கு பொதுவாக 5 கிராம் அளவுக்கு நம்ம தீவனம் கொடுக்கணும்.
தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லி அளவு வந்து தண்ணி தேவைப்படும். இப்போ பொதுவாக வந்து நம்ம இந்த மாதிரி கூண்டில் வளர்க்காத விவசாய பெருமக்கள் சாதாரண ஒரு மர அட்டை இல்லை ஏதாவது ஒரு தகரத்தை வந்து வட்ட வடிவத்தில் அமைச்சிக்கிட்டு அந்த வட்ட வடிவத்துக்கு கீழே நெல் உமி இல்லைன்னா வேறு ஏதாவது மரத்தூள் அந்த மாதிரி போட்டு அதுக்கு மேலே பழைய காகித நியூஸ் பேப்பர் அந்த காகிதத்தை போட்டு அதுக்கு மேலே கோழி குஞ்சுகளை விட்டு நடுவில் வந்து இந்த பல்பு இருக்க மாதிரி செய்யலாம். அது இல்லாமல் இப்போ பல்பு வந்து ரொம்ப அதிக வெப்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த மூளையில் போய் எல்லாமே வந்து அந்த ஓரத்தில் போய் அமைஞ்சிரும். அப்போ வந்து வெப்பம் வந்து நம்ம அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு வெப்பத்தோட அளவை குறைக்கணும். 7வது நாளில் லசோட்டா தடுப்பூசியை நம்ம வந்து கொடுக்கலாம். அது வந்து விவசாய பெருமக்கள் தாங்களாகவே கொடுத்துக்க முடியும். ஏன்னா அது கண்ணில் இல்லை மூக்கில் வந்து ஒரு சொட்டு விடுற மாதிரி இருக்கும். அது 100 டோஸ் 100 கோழி குஞ்சுகளுக்கு ஏற்ற அளவில் வெளியில் வந்து கிடைக்குது. அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம். குடற்புழு நீக்கம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். குடற்புழு நீக்கம் செய்யணும் அப்படின்னா மற்ற விலங்குகள் அதாவது ஆடு மாடு இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்னா காலையில் வெறும் வயிற்றுல வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும், குடற்புழு நீக்கம் செய்யணும்னு சொல்லுவோம். ஆனால் கோழிகளுக்கு வந்து முற்றிலும் மாறுபட்டு சாயந்தரம் கோழியை வந்து நம்ம அடைக்கிற சமயத்தில் பூச்சி மருந்தை தேவையான அளவு தண்ணியில் கலந்து நம்ம வச்சிடலாம். இதுக்கு பொதுவாக நம்ம வந்து பைப்ரசின் அப்படிங்கிற மருந்து யூஸ் பண்ணுவோம். இதை வச்சுட்டு கோழியை அடைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் அது ஆழ்குளமாக இருந்தாலும் சரி சாதாரண இதாக இருந்தாலும் அந்த இடத்த நம்ம வந்து ஒரு குச்சி வச்சு கிளறி பார்க்குறப்ப அதில் புழுக்கள் இருக்கும். உடனே எடுத்து அதை எரிச்சிடணும். ஏன் அப்படின்னா கோழி பொதுவாக புழுக்கள் இந்த மாதிரி இதை சாப்பிட்டு வளரும். அது வயிற்றில் இருக்க புழு வெளியே வந்திருந்தாலும் அதை அறியாமல் உண்றப்ப திருப்பி வந்து குடற்புழு வந்து உள்ளார போயிடும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ஜோதிலட்சுமி அவர்களை 089 03 22 28 00 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் திருச்சி மாவட்டம் குமளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள வேளாண்மையில் தொழில் முனைவோருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்த தகவல்கள். வேளாண் பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் நாற்றங்கால் உற்பத்தி மற்றும் விதை உற்பத்தி, டிராக்டர் மற்றும் வேளாண் கருவிகள் பயன்படுத்துதல் மற்றும் பழுது நீக்குதல், டிராக்டர் இயக்குதல் மற்றும் டிராக்டர் இணைப்புகள் பராமரித்தல் ஆகிய 3 தலைப்புகளில் 3 மாத பயிற்சி 18 வயது நிரம்பிய 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 30 இளைஞர்களுக்கு வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வருகின்ற ஜனவரி முதல் வாரத்தில் நடத்தப்பட உள்ளது. ஆர்வமுள்ள இளைஞர்கள் 15 டிசம்பர் 2016க்கு முன்பாக தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: முதன்மையர், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், குமளூர், திருச்சி மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04 31 25 45 000. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி தொடர்வது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 2500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2600 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் 2000 ரூபாயிலிருந்து 2400 ரூபாய்க்கும், நெல் ASD 16 அம்பாசமுத்திரத்தில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், மதுரையில் 1700 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்கும், நெல் A பொன்னி ஆரணியில் குறைந்தபட்சமாக 1319 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1584 ரூபாய்க்கும், திருச்சியில் 1830 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மணிலா TMV 7 அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 4050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4590 ரூபாய்க்கும்,
காய்ந்த மிளகாய் சிவப்பு கமுதியில் குறைந்தபட்சமாக 8,900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10,700 ரூபாய்க்கும், விருதுநகரில் குறைந்தபட்சமாக 8,900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 23 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.3 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 59.2%, காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டர் ஆகும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.5%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.6 டிகிரி செல்சியஸ் ஆகும், மழை அளவு 0.1 மில்லிமீட்டர் ஆகும், சூரிய கதிர்வீச்சு 360.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும், வளிமண்டல அழுத்தம் 943.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனை எப்போல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். விலங்குகள் மற்றும் பறவைகள் இறந்த பின் இறப்பு நேர்ந்த விதத்தை பரிசோதனை செய்வதன் மூலம் எவ்வித நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கும் என்பதனை தெளிவாக அறியலாம். இறந்த விலங்குகள் மற்றும் பறவைகளை பரிசோதனை செய்வதன் அவசியம் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜே செல்வராஜ் அவர்கள். பிரேத பரிசோதனை என்பது இறந்த விலங்குகள் மற்றும் பறவைகளில் உடல் கூறு செய்து அதன் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்டறிந்து அந்த விலங்குகள் மற்றும் பறவைகள் எதனால் இறக்கின்றன என்பது கண்டறிவதே பிரேத பரிசோதனை ஆகும். இந்த பிரேத பரிசோதனை மேலும் காப்புறுதி செய்யப்பட்ட விலங்குகளுக்கு கட்டாயமாக காப்புறுதி நிறுவனங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கை தேவை என்பதால் பிரேத பரிசோதனையும் செய்யப்படுகிறது. இந்த பிரேத பரிசோதனை மூலம் விலங்குகள் இயற்கையாக இறந்தனவா அல்லது செயற்கையாக இறந்தனவா என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது அந்த நோயின் தன்மை எப்படி இருக்கிறது, அந்த நோயின் பாதிப்பினால் உடல் உள்ளுறுப்புகளில் எவ்வாறு மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இறந்த விலங்குகளில் உள்ள புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் இருந்தால் அந்த புற்றுநோய் கட்டிகள் உடலில் எந்தெந்த உறுப்புகளில் எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது, எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். விலங்குகளுக்கு நாம் குடல் புழு நீக்கம் மருந்து கொடுத்திருந்தால் அந்த குடற்புழுக்கள் முழுமையாக அகற்றப்பட்டு விட்டனவா, இறந்துள்ளனவா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது அந்த குடற்புழுக்கள் இருந்தால் அந்த கொடுக்கப்பட்ட மருந்தினுடைய அளவு அல்லது வீரியம் சரியான முறையில் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். மாடுகள், ஆடுகள் போன்ற விலங்கினங்களில் பரிசோதனை செய்யும் பொழுது இந்த பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது அது எதனால் இறந்தது என்பதை
தெரிந்து கொள்வதற்கு நாம் இந்த பிரேத பரிசோதனை செய்கிறோம். இந்த விலங்குகள் நம்ம வெளியில் வந்து ஆடு மாடுகளை வந்து வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பும் பொழுது நச்சு தன்மையுடைய தாவரங்களை உண்டு இறந்தனவா அல்லது நாம் தூக்கி எறியப்பட்ட பாலித்தீன் பைகளை உண்டு இறந்தனவா, வயிறு உப்புசம் வந்து இறந்ததா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் பொங்கல் சமயத்திலோ அல்லது நம் வீட்டில் சமைத்து அல்லது பல நாள் பட்ட சாதம், பழைய சோறு போன்றவற்றை ஆடு மாடுகள் சாப்பிட்டு வயிறு உப்புசம் வந்து அந்த அமிலத்தன்மை அதிகமாகி இரத்தத்தில் அதிகமாகி இறந்தனவா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆடுகளை பொறுத்தவரை நம்ம வந்து அதிகமான முறையில் கழிச்சல் உண்டாகிறது. இந்த கழிச்சல் வந்து ஆடுகள் இறந்தால் பிரேத பரிசோதனை செய்வதன் மூலமும் நச்சுயிரியினால் இந்த கழிச்சல் வந்ததா அல்லது துள்ளுமாறி நோயினால் வந்ததா அல்லது வயிறு, குடல் போன்ற உறுப்புகளிலே இந்த புழுப்பூச்சிகள் இருக்கின்றனவா வந்து இறந்ததா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். செல்லப்பிராணிகளில் ஏதாவது அசாதாரணமான அறிகுறிகள் தென்பட்டு அது வெறிநோய் மூலம் இறந்திருந்தால் அந்த வெறிநோயையும் பிரேத பரிசோதனை செய்து நாம் தெரிந்து கொள்ளலாம். கோழிகளில் நிறைய கோழிகளை நம்ம வந்து ஒரே இடத்துல மிக அதிகமான எண்ணிக்கையில் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கோழிகளை அதிகமான முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வியாபார ரீதியில் வளர்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கோழிக்கு நோய் வந்தால் அது வந்து அங்கே இந்த பண்ணைகளை வளர்க்குற அனைத்து கோழிகளுக்கும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டு இறப்பு ஏற்படுகிறது. ஆயிரக்கணக்கான பறவைகள், கோழிகள் ஒன்றாக வளர்க்கும் பொழுது வந்து நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 4-5 கோழிகளையாவது நம்ம வந்து பிரேத பரிசோதனை செய்யணும். ஏன்னா இருக்கிற 1-2 கோழிகள் 1-2 கோழிகள் மட்டும் எடுத்து வந்தால் அந்த கோழிகள் வந்து நலிவடைந்த கோழிகளாக தண்ணீர் தீவனம் உண்ணாமல் இறந்திருக்கலாம், அல்லது நாள்பட்ட ஒரு வியாதி வந்து அந்த கோழி இறந்திருக்கலாம். அதனால தான் நம்ம வந்து தற்போதைய நோய் தாக்கத்துக்குனுடைய காரணத்தை அறியறதுக்கு 4-5 கோழிகளாவது குறைந்தது எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் அந்த 500-1000 கோழிகள் ஒரே நேரத்தில் இறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கோழிகளில் குறைந்த இடத்துல நம்ம வளர்க்குறதுனால நோய் தாக்கம் வந்து அடிக்கடி ஏற்படுகிறது. அப்படி நோய் தாக்கம் அடிக்கடி ஏற்படும் பொழுது ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து அந்த நோய்க்கான காரணத்தை, எந்த நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத பிரேத பரிசோதனை மூலம் நம்ம வந்து தெரிஞ்சு கொண்டோமே ஆனால் மற்ற கோழிகளுக்கு மருத்துவம் செய்து தடுப்பு முறைகளை எடுப்பதற்கு நமக்கு வந்து உதவியாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜே செல்வராஜ் அவர்களை 09443191937 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 9/12/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று பசுமை குடிலில் மலர் நாற்று நடவு மற்றும் நிலப்போர்வை அமைத்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் பி. கிரீதரன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் அரசு தனியார் கூட்டிணைவு முறையில் தீவன பயிர்கள் விதை உற்பத்தி குறித்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். அழகுத்துறை அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண்ணுக்கேற்ற மர வகைகள் குறித்து கோயமுத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் காடுகள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே. சிவகுமார் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.